பரிசுத்த தேவன் நம்மை கூட்டி சேர்த்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கொஞ்சம் கவனமா எல்லாருமே இன்னைக்கு வசனத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நிச்சயமாக பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இது நம்ம நிறைய முறை பார்த்திருக்கிற விஷயம். இதில் ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். என்னுடைய நாள்ல இந்த நாளை உன் வாழ்க்கையில நீ இந்த பரிசுத்த நாளாக, மகிமையுள்ள நாளாக, மகிமை நாளாக இதை எண்ணினால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். அடுத்து கடைசியில சொல்றாரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தேனோ, யாக்கோபுக்கு எப்படி சுதந்திரத்தை கொடுத்தேனோ, அதே போல உன்னை போஷிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அப்படின்னு இந்த வசனம் இருக்கிறது நம்ம பார்க்கணும். நல்ல கவனமா உங்களுடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வரட்டும். ஆமா, நல்ல அருமையா வாரத்துல ஒரு நாள் இல்லையா, இந்த நாள்ல தயவு செய்து குடும்பமா வந்திருந்தீங்கன்னா ஒருத்தர் குழந்தையை பொறுப்பெடுத்துங்க, இன்னொருத்தர் முழுசா வார்த்தையை கவனிக்க ஒப்பு கொடுங்க. ஆமா, யாராவது ஒருத்தராவது உருப்படணும், ஒருத்தராவது அந்த வசனத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். அதுக்காக நான் சொல்றேன். அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த யாக்கோபின் சுதந்திரம், கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதம், பரிசுத்த ஓய்வு நாள்ல அப்படின்னா என்ன, யாக்கோபின் சுதந்திரம்னா என்ன, அத பல விதங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த யாக்கோபினுடைய துவக்கம், கர்த்தர் யாக்கோபை எப்படி ஆசீர்வதிக்க துவங்கினார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரத்தில் நம்ம எடுத்தோம்னா அதுல முதல் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் அப்படின்னு இங்க ஆரம்பிக்கும் 1வது வசனம். அப்ப இந்த 1வது வசனத்துல ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். அதான் இங்க சொல்லப்படும், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. அப்ப ஈசாக்கு யாரு? யாக்கோபுடைய அப்பா. அப்ப தகப்பனுடைய ஆசீர்வாதம். முதல்ல அப்பா பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து 2வது பார்க்கும் பொழுது 3, 4 வசனங்களை படிச்சோம் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. 1வது வசனம் தகப்பனுடைய ஆசீர்வாதம், 3, 4 வசனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோபை சொல்றார், உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அது எந்த ஆசீர்வாதமா? ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதமா? அப்ப யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதம்னா, தேவன் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல இந்த யாக்கோபையும் ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு ஈசாக்கு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 3, 4 வசனங்கள். இப்போ யாக்கோபு ஏன் வீட்டை விட்டு வெளியே போறான்னு நமக்கு தெரியும். அவங்க அண்ணன் அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை,
அண்ணன் வந்து தம்பியை காலி பண்ணணும்னு நினைக்கிறான், கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்பா அம்மா தம்பி வீட்டில் இருந்தா நிச்சயமா என்னைக்குனாலும் அவனுக்கு பிரச்சனை வரும், அதனால வீட்டை விட்டு அவனை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாக்கோபை அனுப்புறாங்க. அப்போ தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக யாக்கோபு வெளியே போறான். அப்ப போகும்போதுதான் அவங்க அப்பா அந்த பிள்ளைய அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இப்போ இத ஏசா பாக்குறான், அண்ணங்காரன் பாக்குறான். அண்ணங்காரனுக்கு கோபத்துல அவன் என்ன பண்றான், 7வது வசனத்துல அந்த அதிகாரத்துல 9வது வசனத்தை படிச்சோம்னா, ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினார். பாருங்க, அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்யறான். ஆமா, ஏன்னா அவங்க அப்பா தன்னுடைய அவன் தம்பிய ஏசாவுடைய தம்பியை காப்பாத்துன்னு நினைக்கிறார், யாக்கோபை காப்பாத்துன்னு நினைக்கிறார், தம்பிக்கு சப்போர்ட் பண்றாரு. அதனால அண்ணனுக்கு கோவம் வரும். ஒரு குடும்பத்துல அப்பா குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட தம்பிக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அண்ணனுக்கு கோவம் வருது. அண்ணன் உடனே என்ன பண்றான், அப்பாவுக்கு எது பிடிக்காதோ அதை செய்யறான். அவங்க அப்பாவுக்கு எது பிடிக்காதோ அதை செய்யறான், அவருக்கு கோவம் வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் இந்த 9வது வசனத்துல பார்க்கணும். சரி, இப்போ யாக்கோபு தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அதாவது நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்படுறார். புறப்பட்டு வரும்பொழுது 11வது வசனம் சொல்லுகிறது, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இப்ப வீட்டுல இருந்து அவனை துரத்திட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து அவனை துரத்தியாச்சு. இப்ப அவனுக்கு யாருமே இல்லை. இப்போ அவங்க அப்பா அம்மா நீ மாமா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த பயணத்திற்காக அவன் பயணம் செய்து வரும்பொழுது வழியில ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில அவன் வந்து ஒரு கல்லை எடுத்து, தலைகாணிக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து வச்சு தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம பாடல்ல கூட நம்ம அடிக்கடி எப்பவுமே பாடக்கூடிய பாடல்ல அந்த ஒரு வரிகள் வரும். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பாட்டு ராவில் நீருள் வந்து மூடின. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பாட்டு ராவில் நீருள் வந்து மூடின. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை தீட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில். தலகாணி வச்சு தூங்கிட்டு இருந்த வாழ்க்கையில இப்ப தலகாணி இல்ல, கல்லுதான் இருக்கு. சொந்த வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த வாழ்க்கையில இப்ப வீடு வாசல் எதுவுமே இல்லை. அனாமத்தா இப்போ போறான், கிளம்பி போறான். ஆனா அவங்கிட்ட 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தகப்பனுடைய ஆசீர்வாதம், இன்னொன்னு தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 2ஐயும் வாங்கிட்டு அவன் போறான். ஆனா இந்த 2 ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவன் வாழ்க்கையில எப்படி இருக்குது பாருங்க. அவனுக்கு பெட் இல்ல, பாய் இல்ல, ரூம் இல்ல, சோறு இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. அவன் காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே கல்ல தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்குறான். ஆனா அவங்க அப்பா சொல்லிட்டாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. இப்ப அவன் கூட யார் இருக்கிறாருன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்கனா இரு, நீ காட்டுல இரு, கல்லுல தலை வச்சு படுத்துக்கோ,
உனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டம், யோசிக்கிற, என்ன நடக்குன்னு தெரியல, அடுத்த மாசம் பட்ஜெட் என்னன்னு தெரியல, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதெல்லாம் உனக்கு தெரியணுமோ தெரியலையோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா தேவன் சொல்லிட்டாரு, அவர் உன்னை ஆசீர்வதித்து, அவர் சொல்றாரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை. இங்க அந்த வார்த்தை அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதான் மெயின். இன்னைக்கு இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நிச்சயமாக, ஆமா, மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால நீ கல்லு மேல தலை வச்சினாலும் படு, நீ வெறும் தரையினாலும் படு, உனக்கு வீடு வாசல் எல்லாம் பரவாயில்ல, இந்த வசனத்தை பரவாயில்ல. அல்லேலூயா. ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார். என்ன முடிவு பண்ணிட்டார்? ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதான் உண்மை. தேவன் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இவன் படுத்துட்டு இருக்கிறான். படுக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதான் 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அப்ப பார்க்கும்போது ஏணி ஒரு 20 அடி 30 அடி ஏணி பார்த்திருப்போம், மேல ஹைட்டா வச்சு பெயிண்ட் அடிக்கிறது. ஆனா இங்க இருக்கிற ஏணி எப்படி இருக்கு அப்படின்னா, ஏணியினுடைய கீழ் பக்கம் தரையில பூமியில இருக்குது, மேல் பக்கம் வானத்தை நோக்கி போகுது. எங்க போகுது? அது போய்கிட்டே இருக்கு அந்த ஏணி. அந்த ஏணியினுடைய உயரம் வானத்திற்கு நேராக அந்த ஏணி போகுதான். அடடா, வாழ்க்கையில இப்படி ஒரு ஏணியை இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு பாக்குறான். இந்த ஏணியை பாக்குறான் அவன். அடுத்து அந்த ஏணியில 2வது என்ன நடக்குன்னா, ஏணியில ஏறுறாங்க இறங்குறாங்க ஜனங்க. அதாவது வானத்திலிருந்து கீழே பூமிக்கு இறங்குறாங்க, பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறுறாங்க. இதெல்லாம் பாக்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் எங்க பாக்குறான்? சொப்பனத்துல பாக்குறான். நம்ம ஆளுக்கு சொப்பனம் வரும். என்னது? பிரதர் நைட்ல இப்படியே வந்துச்சு பிரதர் ஒண்ணு, அப்புறம் கருப்பா ஒரு உருவம் வந்துச்சு, அப்புறம் அது கனவுல வந்துச்சு, இது கனவுல வந்துச்சு, பயந்து எந்திரிச்சு உட்கார்ந்துட்டேன். ஒரே ஒரு நல்ல சொப்பனம் கூட வராது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு அவன் படுத்து தூங்கும் போது அவனுடைய நினைவுகள் எப்படி இருந்துச்சுன்னா, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய நினைவுகளாக, கர்த்தரை குறித்த நினைவுகளாக, பரிசுத்த தேவனை நினைத்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தை அவரை நம்பி அவன் படுத்தான். அதனால அவனுக்கு சொப்பனம் என்ன சொப்பனம்? ஆண்டவர் அவனோடு கூட தரிசனமாகிற சொப்பனத்தை அவன் காண்கின்றான். அடுத்து 13வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இப்ப பாருங்க, அவன் படுத்திருக்கிற இடத்த உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அவன் டிராவல் பண்ணி வந்திருக்கிறான், நடந்து வந்திருக்கிறான், ரொம்ப தூரம் வந்துட்டான். இப்ப அவன் படுத்திருக்கிற இடத்த உனக்கு தருவேன்னு சொல்றாரு. கனவுல சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்தி, அதற்கு அடுத்து அவர் சொல்றாரு 14வது வசனத்துல, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம். முதல்ல அப்பா சொன்னாரு, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொன்னாரு. இப்ப டைரக்டா ஆண்டவரே அவன்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்படும். என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்படும். இப்ப அடுத்து 15வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இதுதான் அவனுடைய ட்ரீம். ட்ரீம் முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? கனவு முடிக்கும் போது என்ன சொல்றாரு? நான் கூட இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், அது மட்டுமல்ல, நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றி, அது மட்டுமல்ல, உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை, இவ்வளவு சொல்லிட்டார். இப்பதான் யாக்கோபு முடிக்கிறான், நித்திரை தெளிந்து. இதெல்லாம் எங்க நடந்தது? அவனுடைய கனவுல இதெல்லாம் நடக்கும். இப்போ தேவன் அவனோடு கூட பேசின காரியத்தை குறித்த நம்பிக்கை அவனுக்கு வருது, சந்தோஷம் அவனுக்கு வருது. ஆமா, இப்பதான் யாக்கோபு சொல்றாப்புல, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார்.
இருக்கிறார். அல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒரு முள்ளுக்காடு, ஒரு 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 எந்த ஒரு சிட்டி லொகேஷனும் இல்ல, ஒரு ரூரல் பிளேஸ்ல அவன் அப்படியே போயிட்டு இருந்தான். ஒரு இடத்துல படுத்து தூங்கினான். அங்க ஆண்டவர் பேசுறாரு. அவங்கிட்ட அவர் சொல்றாரு, இந்த இடத்துல உனக்கு சொந்தமா கொடுப்பேன், அது மட்டுமல்ல நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவன் யாக்கோபு டிக்ளேர் பண்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அல்லேலூயா. அப்பா இந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கறத அவன் கன்ஃபார்ம் பண்ணான். அதுக்கு அடுத்து அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது பாருங்க. அந்த இடத்தை குறிச்சு இப்பதான் அவனுக்கு ஒரு, அது வரைக்கும் அவன் ஏதோ ஒரு ஸ்லீப்பிங் பிளேஸ், அவ்வளவுதான். ஆனா இப்போ அந்த இடத்தை குறிச்சு அவன் என்ன சொல்றான், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இப்போ he decided, அவன் என்ன சொல்றான், என்னோடு கூட தேவன் பேசின இடம் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. அவன் முடிவு பண்ணிட்டான், இது தேவனுடைய வீடு. அங்க வீடு இருக்கா, வாசல் இருக்கா, எதுவுமே கிடையாது. ஆனா அவன் முடிவு பண்றான், இது தேவனுடைய வீடு. ஆண்டவர் என் கூட பேசின இடம் தான் ஆண்டவருடைய வீடு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் உன்னோடு கூட பேசுகிற இடம் தான் தேவனுடைய வீடு. அத ஃபர்ஸ்ட் நீ முடிவு பண்ணு. That is your house. அதுதான், that is the house of God. அதான் தேவனுடைய வீடு. அதத்தான் வசனம் சொல்லுது, தேவன் நம்மோடு கூட பேசும் வீடு தேவனுடைய வீடு. அடுத்து சொல்றாப்ல, இது வானத்தின் வாசல். இந்த இடம் என்னது, வானத்தின். ஏன்னா கீழே இருந்து மேல போறாங்க, மேல இருந்து கீழே வராங்க, அதனால இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்றோம். வானத்தின் வாசல் என்று சொன்னால் அதுதான் திருச்சபையை குறிக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட எந்த இடத்தில் பேசுகிறாரோ அங்க என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார், அவருடைய நீதியை குறித்து பேசுகிறார், அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதற்காக நம்மோடு கூட பேசுகிறார். அதனால அவருடைய ராஜ்யத்தின் வாசல், அதான் வானத்தின் வாசல். அப்ப இங்க சொல்றாப்புல யாக்கோபு, இது வானத்தின் வாசல் அப்படிங்கிறாங்க. அடுத்து அதிகாலையில் யாக்கோபு எழுந்து, யாக்கோபு எப்ப எழுந்துகிறான், எப்ப எழுந்தாங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம இந்த மாதத்துல போன வாரமும் 5:30 மணிக்கு பிரேயர் வச்சிருந்தோம் காலையில. இந்த வாரமும் 5 to 6 பிரேயர் இருந்துச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 5 to 6, செகண்ட் சர்வீஸ் ரெகுலர் டைம். அடுத்த வாரமும் 5 to 6 தான். அதுக்கு அடுத்த வாரமும் 5 to 6 தான். அல்லேலூயா. இங்க யாக்கோபு தன்னோடு கூட பேசின தேவன் அதை தேவனுடைய வீடு என்று முடிவு செய்கிறான், வானத்தின் வாசல் என்று முடிவு செய்கிறான். இப்போ அவன் அதிகாலையில் யாக்கோபு எழுந்து, எப்ப எழுந்துச்சான், தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, ஆமா பாருங்க, அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அவன் படுத்து தங்குற அந்த படுத்த இடம், அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு பேர் என்னது, லூஸ். இப்ப இவன் என்ன பேர் வச்சிருக்கான், பெத்தேல். இப்ப இவன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில எழுந்திருச்சு கர்த்தரை என்ன பண்ணான், தொழுது கொண்டான். அல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
இந்த அதிகாலை ஜெபம் என்ன ஜெபம்? பெரிய ஆசீர்வாதம். நம்ம கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா அந்த அதிகாலை ஜெபத்தை 5 to 6 பண்ணோம். ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்கா இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு சில சூழ்நிலைகள், நிறைய கர்த்தருடைய காரியங்கள், அதனால அதை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இன்னைக்கு காலையில் அந்த 5 to 6 பிரேயர்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் ஜெபம், அதிகாலை ஜெபம். அல்லேலூயா. அதிகாலையில் ஆமா யாக்கோபு எழுந்து பாருங்க, அது வரைக்கும் அவனுக்கு தெரியல, அப்பதான் தெரியுது அந்த இடத்தை பத்தி. அவன் சொல்றான், இது லூசு கிடையாது, இது லூசு கிடையாது பெத்தேல். அல்லேலூயா. இது லூசு இல்ல, பெத்தேல். அல்லேலூயா. பாருங்க, அவன் பெத்தேல் பேர் வைக்கிறான். இப்ப யாக்கோபு பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறான்னா, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இங்க யாக்கோபு சொல்றாப்புல, என்னை காப்பாத்தி எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்து என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணார்னா அவர் தேவன். இது யார் சொல்றாப்புல? யாக்கோபு சொல்றாப்புல. இப்போ இதோட சொல்லி நிப்பாட்டினா பரவாயில்ல. அடுத்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார் யாக்கோபு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நான் 22வது வசனத்துல, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். ஆமா, அவன் சொல்றான், இந்த கல் தேவனுடைய வீடு ஆகும். அப்படின்னா என்ன? இந்த கல், நான் படுத்து தூங்குற இடத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசினார், எனக்கு தரிசனமானார், உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னார். அவர் அது மட்டுமல்ல, உன் கூட இருப்பேன்னு சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அதனால இத கர்த்தருடைய வீடா நான் மாத்துவேன். அல்லேலூயா. இந்த இடத்தை எப்படி மாத்துவேன்? கர்த்தருடைய வீடா மாற்றுவேன். இந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவேன். இது யார் சொல்றாப்ல? எப்ப சொல்றாப்ல? பிச்சைக்காரனா இருக்கும்போது சொல்றாப்ல. அவன் எதுவுமே இல்ல, வீடு வாசல் இல்ல, வருமானம் இல்ல, வேலை இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப விடுறான் டயலாக். என்ன டயலாக்? இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவேன், இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது பாயிண்ட் ஒன்று சொல்றான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். ரெண்டு விஷயத்தை யாக்கோபு டிக்ளேர் பண்றான். முதலாவது, நான் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவேன். எங்க என்னோடு கூட எங்க பேசினாரோ அந்த இடத்துல நான் கட்டுவேன். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றான்? தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். அல்லேலூயா. இது பாயிண்ட் நம்பர் 2. முன்னாடி இடம் இருக்குது, பின்னாடி இடம் இருக்கா தெரியல. பாருங்க, எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாவது பாயிண்டா யாக்கோபு சொல்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்லி, எனக்கு என்ன கிடைச்சாலும் சரி அதுல 10ல் 1 கர்த்தருக்கு கொடுப்பேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறேன், 10 லட்ச ரூபாய் எனக்கு செட்டில்மெண்ட், அதுல 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு கொடுப்பேன். எனக்கு சொந்தமான ஒரு இடம், அதை நான் வித்தேன், 50 லட்ச ரூபாய் வந்துச்சு, அதுல 5 லட்சத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன். எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வந்துச்சு, அது என்னுடைய வேலையில இல்ல, வேற ஒரு பிசினஸ்ல, அதுல நான் 20 லட்ச ரூபாய் ஆண்டவருக்கு கொடுப்பேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் சும்மா வந்துச்சு, ஒரு வேலை செஞ்சேன், அதுல 100 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுப்பேன். எல்லாவற்றிலும், இதை யாக்கோபு சொல்றேன், எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் கொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை யாக்கோபு பயன்படுத்துறாங்க. நல்ல கவனிங்க. இப்ப யாக்கோபுக்கு தாத்தா யாரு? ஆபிரகாம். ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதித்தாரு? படிக்கும்போது 4வது வசனத்துல படிக்க, 4வது வசனம், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும். ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதம். யாருக்கு அருளின ஆசீர்வாதம்? யாருக்கு அருளின ஆசீர்வாதங்க? இப்போ ஆபிரகாமை போல நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு யாக்கோபு விரும்பினான். அதனால இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டான். என்ன பாயிண்ட்? எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன். ஏன்னா அவங்க தாத்தா அப்படிதான் பண்ணாரு ஆபிரகாம். படிக்க, ஆதியாகமம் 14:20.
கொள்ளும் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எப்படி? எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இதான் யார்? யாக்கோபுடைய திட்டம். யாக்கோபு லேஸ்பட்ட ஆள் கிடையாதுங்க. யாக்கோபுடைய பிளான், அவன் என் தாத்தாவை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எங்க தாத்தாவை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதே போல என்ன ஆசீர்வதிக்கணும். தாத்தா அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுக்கு, ஒரு ராஜா மாதிரி எங்க தாத்தா இருந்ததுக்கு காரணம் என்ன? அவர் எல்லாவற்றையும் தசம பாகம் கொடுத்தார். அதே டயலாக் இங்க சொல்றான் யாக்கோபு. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் அப்படின்னு பொருத்தனை பண்றான். அல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாக்கோபின் ஆசீர்வாதம், யாக்கோபின் சுதந்திரம், அதைத்தான் நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ யாக்கோபு புறப்படுறான். எங்க போறான்? அவங்க மாமா வீட்டுக்கு போறான். அவங்க மாமா யாரு? லாபான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டவன், ஈசாக்கு ரட்சிக்கப்பட்டவன், ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு ரட்சிக்கப்பட்டவன். இப்போ அவங்க அப்பா ஈசாக்கு என்ன பண்றாரு? லாபான் அனுப்புறாரு. அவன் லாபான், அந்த ஃபேமிலி, டோட்டலா விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம். அல்லேலூயா. படிங்க, வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 29:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். கீழ் திசையாரின் தேசம். அல்லேலூயா. என்ன தேசங்க? கீழ் திசையாரின் தேசம். ரொம்ப அழகா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கீழ் திசையாரின் தேசம். கீழ் திசையார் எப்படி தெரியுமா? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வாங்க, ஆண்டவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஆண்டவருக்கு என்ன பிடிக்குதோ செய்ய மனசு வராது, அவங்க செய்யவும் மாட்டாங்க. அதான் கீழ் திசையாரின் தேசம். கீழ் திசையாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் ஏசாயாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. இந்த கீழ் திசையார் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எல்லா சடங்கும் அவங்கள்ட்ட உண்டு, எல்லா சாங்கியமும் அவங்கள்ட்ட உண்டு, அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, பொக்கிஷம் இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, விக்கிரகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க வாழ்க்கையில தன்னுடைய கைகளின் கிரியைகளை மட்டும்தான் அவங்க வணங்குவாங்க, விக்கிரக ஆராதனை தான் அவங்க செய்வாங்க. அவங்கள்ட்ட வெள்ளி இருக்கும், அவங்கள்ட்ட பொண்ணு இருக்கும், அவங்கள்ட்ட எல்லா வாய்ப்பு வசதிகள் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனா ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் இருக்காது. என்னது இருக்காது? சொல்லு பாப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை மன்னிக்க மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்காது. அது ஏசாயாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தை பொறுமையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப யாக்கோபு கீழ் திசையாரின் தேசத்திற்கு போயிட்டாரு. அண்ணன் போயிட்டாரு. யார் போயிட்டாரு? யாக்கோபு போயிட்டாரு. இப்ப அங்க போன பிறகு அவர் என்ன ஆச்சு? படிங்க, ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சா? வரலையா? அல்லேலூயா. எல்லாம் வந்துருச்சு. அவனுக்கு ஆஸ்தி வந்துருச்சு, அந்தஸ்து வந்துருச்சு, சொத்து வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆமா, எல்லாம் இவருக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? என்னெல்லாம் இருக்கு? மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடு, திரளான வேலைக்காரிகள், திரளான வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப யாக்கோபுக்கு எல்லாம் வந்துருச்சா? நல்ல பணக்காரன் ஆயிட்டானா? ஒண்ணு இல்ல. என்னது? நிம்மதி இல்ல. என்ன இல்ல? எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்ல. எல்லாம் இருக்கு, சமாதானம் இல்ல. எல்லாம் இருக்கு, பாதுகாப்பு இல்ல. என்ன இல்ல? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போகிற இடத்துல உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து
ஆசீர்வதித்து சமாதானம் அப்படின்னாரு. இப்ப இவங்க யாக்கோபுக்கு பாதுகாப்பு இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா நிறைய சொத்து இருக்கு, நிறைய. ஏன்? அல்லேலூயா. பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான் யாக்கோபு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவது. அவன் வாழ்க்கையில பாருங்க 20 வருஷத்தை வீணாக்கி இருக்கிறான். எத்தனை வருஷம்? தேவன் கொடுத்த வார்த்தையை மறந்து போனான். ஆண்டவர் சொன்னாரு, நீ அவன் கூட இருப்பேன் எல்லாத்தையும் சொன்னாரு. தேவனிடத்துல 2 விஷயத்தை சொல்லியிருந்தான். ஒண்ணு, நீர் என்னோடு கூட பேசின இடத்துல நான் உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னான். 2வது, நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் 2ஐயும் மறந்துட்டான். 2 விஷயத்தையும் மறந்துட்டு 2 பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கிறான். அல்லேலூயா. யாக்கோபு தேவன் சொன்ன 2 விஷயத்தையும் மறந்துட்டான். ஜே 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 ஜாலியா இருக்கிறான். கடைசியில இப்போ 20 வருஷம் கழிச்சு அவன் வாழ்க்கையில பிரச்சனை வருது. அந்த 20 வருஷமும் உபத்திரவத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அங்க சொல்லப்பட்டிருக்கு, வசனம் படிங்க. ஆதியாகமம் 31 40 41. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். salary எத்தனை முறை மாத்தினாரா? 10 முறை. ஒரு சிலருக்கு 2 முறை மாத்தினாலே புத்தி வரும். எத்தனை முறை மாத்திருக்கிறாரு? 10 முறை மாத்தி புத்தி வரல யாக்கோபு. பாருங்க, 10 times change, salary change. மாற்றம், சம்பளத்துல மாற்றம். ஒரு முறை 2 முறைனா தாங்கிடலாம். எத்தனை முறை? 10 முறை சம்பளத்தை மாத்தி இருக்கிறார். 20 வருஷம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கான். 20 வருஷத்தை வீணாக்கின யாக்கோபு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த தேவன் யாக்கோபிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிங்க. 31:13. ஆதியாகமம் 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணி எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, எனக்கு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ. ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ அன்னைக்கு பிச்சைக்காரன் மாதிரி இருந்த பாரு, அங்க ரோட்ல ஓரமா தெருவுல வழி இல்லாம, சோத்துக்கே வழி இல்லாம ஐயோ அம்மான்னு கத்திட்டு நைட் படுத்து தூங்குனியே. அப்ப நான் நைட்டு உன் கூட பேசினேன், உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னேன், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்னேன், உன் கூட இருப்பேன்னு சொன்னேன். அது நான் தான். உனக்கு நான் தரிசனமான இடத்துக்கு பேரு பெத்தேல். என்ன பேரு? இந்த பெத்தேல்ங்கிற வார்த்தையை யார் சொல்றாப்ல? தேவன் சொல்றாரு. பேர் வச்சது யாரு? பெத்தேல் பேர் வச்சது யாரு? யாக்கோபு பேர் வச்ச பேரை யார் சொல்றாப்ல? ஆண்டவர் சொல்றாரு. நீ வச்ச பேரை உனக்கு ஞாபகப்படுத்துற. நீ வச்ச பேரு பெத்தேல். இப்ப அப்பதான் அவனுக்கு உரைக்கும், இல்லைன்னா உரைக்காது. இப்ப அவர் சொல்றாரு, ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது என்னென்ன டயலாக் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, பரிசுத்த தேவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில யாக்கோபை என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற அவர் தீர்மானித்தார், முடிவு செய்தார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில 20 ஆண்டுகள் உலகத்திற்காக ஓடினான், தேவனை மறந்தான், கர்த்தருக்கு அவன் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றாமல் போனான். ஆபிரகாமுக்கு கொடுத்த, எங்க தாத்தாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொன்னான். கர்த்தர் ஆபிரகாமை போல அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் ஆபிரகாம் செய்ததை யாக்கோபு செய்யாமல் போனான். அது நிமித்தம் 20 ஆண்டுகள் உபத்திரவம், 10 முறை சம்பள மாற்றம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 10:22 படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே
அதனோட அவர் வேதனையை, யாக்கோபுக்கு வேதனை இருந்துச்சா இல்லையா? தாங்க முடியாத வேதனை. ஐஸ்வர்யம் இருந்துச்சு, கூடவே என்ன இருந்துச்சு? அப்ப கர்த்தர் அவனை அது வரைக்கும் ஆசீர்வதிக்கல. அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிச்ச மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல. அதான் உண்மை. 10 முறை சம்பள மாற்றம், 20 வருட வாழ்க்கையில போராட்டம், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வாழ்க்கையில. நீதிமொழிகள் 3:9-10. நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் அவர் என்ன சொல்றாருன்னா, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் வாக்கு மாறாதவர் அல்ல. கர்த்தர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறக்கூடியவர் அல்ல. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில உலகத்து நிமித்தம் 20 ஆண்டுகள் பாடி, உலகத்து நிமித்தம் 10 முறை சம்பள மாற்றம். ஆமா, இத்தனை பாடுகளையும் அனுபவித்தான். கடைசியிலே அவன் வாழ்க்கையில தான் செய்த தவறுகளை அவன் உணர்ந்தான். அல்லேலூயா. தான் செய்த தவறுகளை என்ன பண்ணான்? அவன் உணர்ந்தான். கர்த்தருக்கு பிரியமானவன். இதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவன் என்ன பண்றான்? தேவ சமூகத்துல ராம் முழுவதும் ஆண்டோடைய சமூகத்திலே போராட ஆரம்பிக்கிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26, 27. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட்டேன். எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். கேட்டது யாரு? எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். என் வாழ்க்கையில 20 வருஷம் வீணா போச்சு. 20 வருஷம் நான் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, என் மாமா கொடுக்குறாரு, எனக்கு வருது, சம்பளம் வருது, அது வருது, இது வருது, ஆஹா ஓஹோ, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குதுன்னு ஓடிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. சம்பாதித்த சொத்து இப்ப எனக்கு ஊசல் ஆடிட்டு இருக்குது. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவங்க கேட்கிறான், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இப்போ ஆண்டவருக்கு யாக்கோபு பேர் தெரியுமா தெரியாதா? இப்ப அவனை கேட்கிறார், உன் பேர் என்ன கேட்கிறார்? உன் பேரு என்ன என்று கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்? ஏன் கேட்டார் அவன்? உன் பேர் என்ன என்று கேட்டார். அவர் என்ன சொன்னாரு? அவன் அங்க மர்த்தாண்ட சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாரு? நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரும்பி சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவேன். இவ்வளவு பேசினவருக்கு அவன் பேர் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? 20 வருஷம் பிக்கி அடிச்சுட்டு இருக்கிறான். கர்த்தரை மறந்துட்டான், அவருக்கு சொன்ன வார்த்தையை மறந்துட்டான். இப்போ அதனால அவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு. என்ன அவனை கண்டுக்கவே இல்லை. அவர் கண்டுக்கவே படு, நல்ல படு, அவ்வளவுதான். 20 வருஷம் கழிச்சு கேட்கிறாரு, அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அவன் கூட இருப்பேன்னு சொன்னார், உன்னை காப்பேன் அப்படின்னு சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார். அவரை மறந்தான், அவர் அவனை மறந்தார். அல்லேலூயா. உன் பேர் என்னன்னு கேட்கிறார். இதை விட அசிங்கம் வேணுமா? இப்போ பேர் என்னன்னு கேட்டா, அப்பா கேட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. பெத்த அப்பா நம்மளை பார்த்து உன் பேர் என்ன சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதோட கஷ்டம் வேற எதாவது உண்டா? அப்படி கேட்டார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். இப்போ அவன் பாருங்க, அவன் அதெல்லாம் மறந்துட்டான். என் பேர் யாக்கோபு. என் பேர் என்னது? அவன் சொல்றான், என் பேர் யாக்கோபு அப்படின்னு சொல்றான். அவன் எந்த அளவுக்கு அந்த உலகத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பான், அந்த உலகத்தோட ஒன்றி ஓடி இருப்பான். அவன் வாழ்க்கையில ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் அவன் நிலைமை. என் பேர் யாக்கோபு அப்படின்னு சொல்றான். அப்பதான் பரிசுத்த தேவன் சொல்றாரு, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இனி உன் பேர் இஸ்ரவேல், இனி உன் பேர் இஸ்ரவேல், இனி உன் பேர் இஸ்ரவேல் அப்படிங்கிறாரு. இந்த 29வது வசனத்துல தான் அவர் சொல்றாரு, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அங்கே அவனை, இப்பதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
ஹலோ, எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் வீணாக்கிட்டான் வாழ்க்கையில. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கர்த்தர் அவனை சொல்றாரு, கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப அவர் முடிவு பண்ணிட்டார், இவனுக்கு கொடுத்த கஷ்டங்கள் போதும், இனி இவன் நல்லா இருக்கட்டும். ஐ வாண்ட் டு பிளஸ் ஹிம், அவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆசீர்வதிச்சிட்டான். ஏன்னா அவன் இப்ப முழுவதுமாக நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடன்னு சொல்லிட்டான். அதனால அவன் ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டார். அதனால அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? படிங்க நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் என்ன ஆசீர்வாதமா? இப்ப யாக்கோபை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும். அதோடைய திட்டம், அதோடைய சித்தம். இப்ப யாக்கோபு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான். அல்லேலூயா. என்ன ஆபத்து? அவன் அண்ணங்காரன் கொலை பண்றதுக்கு 400 பேரோட வந்தான். இவனை காலி பண்ணணும் வந்தான். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை மாற்றி சமாதானத்தை கொடுத்து இவனுடைய சொத்துக்களை காப்பாற்றி இவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போக இருந்த யாக்கோபுக்கு எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தார். அப்போ அவன் 20 ஆண்டுகள் அந்த சம்பாதித்ததை கர்த்தர் அவனுக்கு கிடைக்கும்படி உதவி செய்தார். அல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட். இப்ப அடுத்து யாக்கோபுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு இப்போ நல்ல கவனிங்க, அவனுக்கு பேரை மாத்தினாரா இல்லையா? என்ன சொன்னார் பேரு? இஸ்ரவேல் சொன்னார். அல்லேலூயா. இப்ப யாக்கோபு மறுபடியும் ஒரு வேலை செய்யறான். என்னன்னு பாருங்க, ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம் படிங்க. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இப்ப ஆண்டவர் அவனை கொண்டு வந்துட்டார், லொகேஷனுக்கு கொண்டு வந்துட்டார், அவனுடைய இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. எங்க திருப்பி வர கொண்டு வரணும்னு நினைச்சாரா, கொண்டு வந்துட்டார். இப்ப கொண்டு வந்த உடனே அவன் என்ன சொல்லியிருந்தான்? உமக்கு ஒரு வீடு. இப்ப அவன் யாருக்கு வீடு கட்டுறான்? எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. ஆண்டவர் நான் இது தேவனுடைய வீடு, உமக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னா, யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி, ஆமா அந்த ஸ்தலத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? இது நல்ல பேர் வைப்பார் போலுக்கு யாக்கோபு இல்ல. அங்க பெத்தேல்னு பேர் வைக்கிறாரு, இங்க சுக்கோத்துக்கு பேர் வைக்கிறாரு. பேர் வைக்கிறதுல பெரிய ஆள் போலுக்கு பாருங்க, சுக்கோத்துக்கு பேர் வைக்கிறாரு. அடுத்து அங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். பாருங்க, வீடு கட்டின உடனே அங்கே ஆண்டவர் கோவிச்சுவாரு. அதனால அங்கேயே ஒரு பலிபீடத்தையும் கட்டிடுவோம், அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். அவர் என்ன பண்ணிடலாம்? காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். அங்கே ஒரு பலிபீடத்தையும் கட்டிடலாம். கட்டி அதுக்கு ஒரு பேரையும் வச்சுட்டான். என்னது? ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஹலோ, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இது வேற சப்ஜெக்ட். ஏல் எலோகே இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சுட்டான். நல்லா யோசிப்பார். அல்லேலூயா. ஏல் எலோகே நந்தகுமார், ஏல் எலோகே பிரபு, உபயம் பிரபு, உபயம் நந்தகுமார், உபயம் அருள், உபயம் சுதர்சன் எல்லாரும் போடுவாங்க. அங்க ஒரு அழகான கல்லுல ஒரு கல்வெட்டுல அருமையா சிவன் மலைக்கு போனீங்கன்னா கீழே இருந்து மேலே போற வரைக்கும் லெஃப்ட் ரைட் எங்க திரும்பினாலும் ஊர்ல இருக்கிற மொத்த பேர் அங்க இருக்கும். ஒரு டைரி தான் எடுத்துட்டு போனோம். எல்லாம் நான் அதை கொடுத்தேன், என் பேரு, மாமனார் பேரு, சிதாவ பேரு, ஒவ்வொருத்தர் பேர். ஆல்டர் போட்டிருந்தா ஆல்டருக்கு கீழே அங்க பேரு, ஸ்டேஜ் போட்டிருந்தா ஸ்டேஜுக்கு கீழே உபயம் அவர் பேரு, எல்லா செத்து போன பேரும் அங்க இருக்கும். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது உன் வலது கை சீர்ந்து இடது கைக்கு தெரியக்கூடாது பைபிள்ல போட்டு. நீ ஊரெல்லாம் டமார் அடிச்சுட்டு பேரை போட்டு, அதனால ஆசீர்வாதமா கிடையவே கிடையாது. அப்பொழுதே அது கதை முடிஞ்சு போச்சுன்னு ஆண்டோடைய வேதம் சொல்லுது. மத்திய மலை பிரசங்கத்துல தேவன் கிளியரா சொல்றாரு, நீ செய்கிறத 4 பேருக்கு கொட்டடிக்கிற அப்படின்னா நீ செய்கிறது பரலோகத்துக்கு வராது, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு பைபிள்ல போட்டு. இங்க யாக்கோபு கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறான், ஏல் எலோகேன்னு கட்டுறான். கட்டி கூட அவன் பேரை இடையில சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டான்? இஸ்ரவேல்னு. எப்பேற்பட்ட ஆள் பாரு. அவன் வீடு கட்டிட்டு அவன் வீட்டு பக்கத்திலே சர்ச்சையும் கட்டிட்டு சர்ச்சில் பேர் என்ன போட்டான்? இஸ்ரவேல்.
அல்லேலூயா. விட்டுவாரா? ஆண்டவர் விட்டுவாரா? ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்களேன். விட்டுவாரா? விட மாட்டார். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 12 பிள்ளைகள். எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? ஒன்னே ஒண்ணு. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு. கண்ணே கண்ணு அப்படின்னா அது கண்ணு மாதிரியா. இது எப்படியா? 12 ஆம்பளை பசங்க இருந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா வேற லெவல். எப்படி? அந்த பொண்ணுக்கு வந்த வாழ்வு வேற லெவல். இப்ப யோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோபுக்கு எத்தனை ஆம்பளை பசங்க? 7 ஆம்பளை பசங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? 3 பொம்பளை பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த 7 ஆம்பளை பசங்க வீட்டுக்கு இந்த 3 பொம்பளை பிள்ளைகளும் டெய்லி இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு, திங்கக்கிழமை அடுத்து அண்ணங்காரங்கெல்லாம் தங்கச்சிங்களுக்கு 3 தங்கச்சிங்க, இன்னைக்கு திங்கக்கிழமை எங்க வீட்டுல சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுல சாப்பாடு, புதன்கிழமை எங்க வீட்டுல சாப்பாடு. இப்ப 7 நாளைக்கும் 7 அண்ணமார் வீட்டுல சாப்பாடு, 3 தங்கச்சிக்கும். இப்ப வீட்டுல சமைக்குமா? சமைக்குமா? அப்ப ராஜ வாழ்க்கையே இல்லையா? ஆமா. இப்ப நமக்கு இருக்கிற பெரிய போராட்டமே சமையல் வேலை தான். அல்லேலூயா. ஆமா. இப்ப எப்ப முடியும்? அடுத்து எப்போ வீட்டுல போய் என்ன பண்றது? இந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு? ஆமா, எங்கிட்டு பிரதர், எங்கிட்டு அப்படிங்கிறீங்க. கரெக்ட் தானே? புரியுது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோபுக்கு 3 தங்கச்சிகள், 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 7 பேரும் அந்த 3 பிள்ளைகளையும் கவனிச்சாங்க. இங்க 12 பேர் ஆம்பளை பசங்க, ஒரே ஒரு தங்கச்சி. அப்போ எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. உண்மையா பொய்யா? இப்போ இந்த யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சுக்கோத்துல வீட்டை கட்டிட்டு, வீட்டுக்கு பக்கத்திலே ஆலயத்தையும் கட்டிக்கிட்டு, அங்க ஆலயத்துல தன்னுடைய பேரையும் இடையில சேர்த்துக்கிட்டு இவரு அங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்க அவர் பொண்ணு, ஒரே பொண்ணு டேமேஜ் ஆகி போச்சு. என்னாச்சு? ஒரே பொண்ணு. எத்தனை பொண்ணு? ஒரே பொண்ணு. கதை க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். அந்த ஒரே பெண் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனாகிய எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீக்கேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். முடிஞ்சு போச்சு. சாப்டர் ஓவர். மிகப்பெரிய கலவரம். அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். இவர்கள் அந்த ஊரை விட்டே ஓடக்கூடிய சூழ்நிலை வருது. பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சமாதானம் இருக்கா? சமாதானம் இல்லையா? வழி மாறும் போது சமாதானமா? சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்ல. அல்லேலூயா. யாக்கோபு என்ன பண்றதே தெரியல. அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ரொம்ப வேதனையோடு இருக்கிறான். அவன் சொல்றான் வார்த்தை, 30வது வசனம், ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. யாக்கோபு சந்தோஷமா இருக்கிறானா? கலக்கத்தோடு இருக்கிறானா? என்னை வெட்டி போடுவார்களே. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்ப வராரு. யாரு? ஆண்டவர் வராரு. என்ன சொல்றாரு கேளுங்க. 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவர். கர்த்தர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவர். உன் வாழ்க்கையில் அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில உன் மரணத்திற்கு முன்பாக தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் உண்மை. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. இப்ப இடங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா அவன் சொல்றாரு, எழுந்து பெத்தேலுக்கு ஓடு. எங்க ஓடு? பெத்தேலுக்கு போ. என்ன சொன்ன என்கிட்ட? நீ என்ன சொன்ன? நீ சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. உன்னை பெத்தேல்ல கட்ட சொன்னா நீ சுக்கோத்துல போய் கட்டுற. உன்னை பெத்தேல்ல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்த உனக்கு சொந்தமா தருவேன்னு சொன்னா, நீ சுக்கோத்துல போய் வீட கட்டிட்டு இருக்கிற. சுக்கோத்துல போயிட்டு பலிபீடத்தை கட்டுற. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
பரிசுத்த தேவன் யாக்கோபை சிட்சித்து அவன் குடும்பத்துல மிகப்பெரிய கலக்கம், குழப்பம். அப்போ அவர் சொல்றாரு, இப்போ ஓடு பெத்தேலுக்கு. எங்க ஓடு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், நீ பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்றாரு. இப்ப யாக்கோபு யாருடைய போதகத்தினால் நிறைந்திருக்கிறான்? கீழ்திசையாரின் போதகம். யாருக்கு போதகம்? இப்ப அவன் சுயமா செயல்படல. அவன் கூட இருக்கிற கூட்டம் மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா தேவனை அறியாதவர்கள். அவனுடைய ஃபேமிலி சைடு, வைஃப் சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை நிறைந்தவர்கள். படிங்க அடுத்த வசனத்தை, 2வது வசனம். அப்போது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பாருங்க எவ்வளவு அழகா யாக்கோபு, அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவாதம் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றாரு யாக்கோபு? ஹலோ, எத்தனை வருஷம் கழிச்சு? வீராப்பா பேசுறாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 20 வருஷம் கழிச்சு டயலாக் கொடுறாரு. அவ்வளவு அடி வாங்கி கடைசியில இந்த டயலாக் சொல்றாரு, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவாதம் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். கர்த்தருக்கு பிரியமான எப்ப அவன் இருதயம் கர்த்தருக்கு உகந்த இருதயமாக மாறினதோ, வசனம் சொல்லுகிறது, அவனை சுற்றிலும் இருந்த அவனுடைய சத்துருக்கள் அவனை பின்தொடராது இருந்தார்கள். தேவன் யாக்கோபுக்காக அவன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்ப யாக்கோபும் அவன் கூட இருந்த எல்லாரும் அப்படியே கும்பலா எங்க வராங்க? பெத்தேலுக்கு வராங்க. எங்க வராங்க? என்ன இடம்? பெத்தேல். அண்ணன் கல்லு வச்சு தூங்குன இடம். என்ன இடம்? ஆமா, சோத்துக்கு வழி இல்லாம இருந்த இடம். ஐயோ காப்பாத்து ஆண்டவரே அப்படின்னு புலம்புன இடம். மகா வேதனைகள் உபத்திரவத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவனை கை தூக்கி விட்ட இடம். அந்த இடத்துக்கு வராரு. எத்தனை வருஷம் கழிச்சு வராரு? 20 வருஷம் கழிச்சு வராரு. அண்ணன் பெரிய தாதாவா மாறி கடைசியில அவர் ஒண்ணுமே இல்லாம நடுத்தருக்கு வந்து அதுக்கு பிறகு ஆண்டவர் புத்தி சொல்லி நேரடியா 20 வருஷம் கழிச்சு அவர் பேர் வச்ச ஊருக்கு அவர் வராரு. அதான் பெத்தேல். பாருங்க, அந்த வருகையை குறித்து ரொம்ப அழகா போடுது. யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு, அல்லேலூயா, எங்க வந்தாங்க? இப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மால் யாரு பேர் வைக்கிறதுல சிங்கம், நம்மால் பேர் வைக்கிறதுல இப்போ அவர் செய்யறார். என்ன செய்யறார்? படிங்க 7வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்ன இடத்துல சொன்னதை செய்யலாம். இந்த இடத்துல ஏல் பெத்தேல் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம நிறைய பாட்டு பாடுவோம். ஏல் எலோஹே ஏல். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் பிடிச்ச விரும்பின இடம் ஏல் பெத்தேல். ஏல் ஏல் பெத்தேல், அதுதான் வேதத்தின் பரிசு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு முடிவு பண்ணி கட்டின இடம் ஏல் எலோஹே. தேவன் முடிவு பண்ணி கட்டின இடம் ஏல் பெத்தேல். அல்லேலூயா. எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்ய ஆரம்பித்தானோ, இப்ப கர்த்தர் அவன்கிட்ட வந்து பேசுறாரு. படிப்போம், ஜெபிப்போம். என்னன்னா, நல்லா கவனிச்சுங்க. இந்த வசனங்களை நீங்க வீட்லயும் போய் எழுதி வச்சிருந்தா தியானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 10வது வசனத்திலிருந்து இங்கே சொல்லப்படுகிறது, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன், நல்ல கவனிங்க, இப்பதான் அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்கிறாரு? நல்ல கவனிச்சுங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபுன்னு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவன் ஏற்கனவே கோயில் கட்டினான்ல, அங்க என்ன பேர் போட்டுருக்கான்? ஏல் எலோகே இஸ்ரவேல்னு பேர் போட்டுருக்கான். போட்டானா இல்லையா? அப்ப ஆண்டவர் அங்கீகரிச்சாரா இல்லையா? அங்கீகரிக்கல. அங்கீகரிச்சாரா? அங்கீகரிக்கல.
அதனால நீங்க அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீ இஸ்ரவேல் கிடையாது, யாக்கோபு. என்னது யாக்கோபு அப்படின்னா அங்க கட்டின இஸ்ரவேல் பேர் போட்டாலும் அது டமார். உண்மையா பொய்யா? அதுதான் பாருங்க, கர்த்தருடைய வசனம் எவ்வளவு உண்மை பாருங்க. நீ ஒரு காரியத்தை செய்யும் போது டமார் அடிச்சு செஞ்சா அது டமார். அல்லேலூயா. அவன் எவ்வளவு எத்தனை லட்சம் செலவு பண்ணான்னு தெரியல யாக்கோபு, டமார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போது உன் பேரு இல்ல, இப்போது உன் பேரு அப்படி சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன? நீ இந்த நிமிஷம் வரைக்கும் உன் பேர் யாக்கோபு தான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உன் பேர் இஸ்ரவேலு கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் என்னென்ன செஞ்சியோ அது எதுக்கும் உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது என்னால ஏற்றுக்கொள்ளப்படவும் முடியாது. அதனால தான் இங்க சொல்றாரு, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு. இப்போ சொல்றாரு இனி. எப்படி? இனி. இதுக்கப்புறம் நீ என்ன செய்றியோ, ஏன்னா நான் சொன்னதை நீ செய்ய ஆரம்பிச்சல, அதனால இதுக்கப்புறம் நீ எதை செய்றியோ, அதனால இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஈசாக்கு யாக்கோபு அனுப்பும் போது 28வது அதிகாரம் 3வது வசனத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஈசாக்கு பயன்படுத்தினார். ஆதியாகமம் 28:3வது வசனத்துல அந்த வார்த்தையை இப்பொழுது தேவன் யாக்கோபுக்கு நினைப்பு ஊட்டுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்க அப்பா சொன்னாரே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொன்னாரே, என் பேரை சொன்னாரே, உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாரே, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியின் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஹலோ, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரால் நமக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறார், ரொம்ப அழகா சொல்றார். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றுனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயும் வார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். தேவன் அவனை ஆசீர்வதித்தார், நேரடியா சொல்லி ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அதுதான் வேதனையான விஷயம், மிகவும் வேதனையான விஷயம். கர்த்தருக்கு பிரியமானது. நமக்கு தேவை கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட ஒரு வேதனையை. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். சொன்னதை செய்தார் யாக்கோபு. ஆண்டவர் சொன்னதை செய்தார். கர்த்தருக்கு பிரியமானவர், அவர் சொன்னதை செய்தார். யாக்கோபு எப்பொழுது சொன்னதை செய்தானோ அப்பொழுது தேவன் யாக்கோபுக்கு சொன்னதை செய்தார். அதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அதுதான் ஏசாயாவின் புத்தகத்தில் நம்ம படிச்சோம். கடைசி வசனத்தை படிங்க. ஏசாயா 58 லாஸ்ட் ஒன். அப்பொழுது கர்த்தரை மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை கோத்திர பிதாக்களின் தகப்பனாக யாக்கோபு மாறினான். எப்பொழுது பரிசுத்த தேவன் அவனை ஆசீர்வதித்தாரோ அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முறை, மொராலிட்டி மாறினது. அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. ஆமா, யாக்கோபுடைய லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. டோட்டலி சேஞ்ச். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், எத்தனை எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த யாக்கோபை குறித்து நாம் படிக்கும்போது. உண்மையிலே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆமா தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ
அந்த வார்த்தையின்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. எப்படி செய்வார்? அதற்கு பிறகு யாக்கோபு குறித்து இந்த சேலஞ்ச் எதுவுமே போடல. அதற்கு பிறகு அவன் லைஃப்ல அப்புறம் யோசேப்பை குறித்து தான் வருது சரித்திரம். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக யோசேப்பினால் சுமக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையா வருகிறது. இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானது நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு உகந்த பலியாக நம்ம மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது நம்ம வீட்டுல களஞ்சியம் எப்படி இருக்கும்? பூரணமாய் நிரம்பும். திராட்சரசம் ஆலைகளில் என்ன பண்ணும்? உரண்டு ஓடும். ஆமா, எந்த அன்னெசரி எக்ஸ்பென்ஸும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் தொடாது. ஏன்னா நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிச்சயமாக. எப்படி? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நிச்சயம் ஆசீர்வதி. நம்மை ஆசீர்வதி. நம்மை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மை ஆசீர்வதி. நம்மை ஆசீர்வதி. பிரபு நம்மை ஆசீர்வதி. அல்லேலூயா. நிச்சயமா ஆசீர்வதி. ஆமா, I am not lose my years. நான் என் வாழ்க்கையில என்னுடைய வருஷத்தை வீணடிக்க விரும்பல. யாக்கோபை போல 20 ஆண்டுகள் வீணடிச்சான் யாக்கோபு. என் வாழ்க்கையில நான் என் நாட்களை வீணடிக்க விரும்பவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள இந்த 2026 நான் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளி. ஆமென். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளி. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆபிரகாமை போல ஆபிரகாமுக்கு என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நானும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். இந்த விசுவாசத்தோடு நம்முடைய நாட்களை துவக்குவோம். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.